தொடர்ச்சியாக பிசினஸ்லயும் கவனத்தை செலுத்திக்கிட்டு அரசியல்லையும் ஒரு பக்கம் கவனத்தை செலுத்த தொடங்குறார் இந்த ராமஜெயம். ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் நடைப்பயிற்சி செல்றது வழக்கமா வச்சிருக்காங்க. பாடியை கரெக்டா வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால டெய்லி வாக்கிங் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் ராமஜெயத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட், கார் ஆக்சிடென்ட் ஏற்படுது. கால் நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனாலும் வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து ராமஜெயம் நடைப்பயிற்சி செய்யக்கூடிய வேலையில, வாக்கிங் செல்லக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்போதான் KN நேருவோடு KN ராமஜெயம் சென்னைக்கு வந்து, KN நேரு சென்னையில் இருக்கும்போது ராமஜெயத்தை பொறுத்த வரைக்கும் KN நேரு இல்லாமல் திருச்சிக்கு வந்திருக்காங்க. 2012 மார்ச் 29 காலையில வழக்கம் போல வாக்கிங் போறாரு ராமஜெயம். போற வழியில பல பேரை சந்திச்சு பேசிக்கிட்டு அதன் பிறகு வாக்கிங்கை தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா எப்பவுமே வாக்கிங் முடிந்து வீடு திரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ராமஜெயம் வீடு திரும்பல. உடனே அவருடைய மனைவி லதா ராமஜெயத்துடைய செல்போனுக்கு தொடர்பு கொள்றாங்க. ஆனா சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. உடனே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி தொற்றிக் கொள்ளுது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன காரணத்துக்கு செல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு? நீண்ட நேரம் செல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறதுனால உடனே லதா சென்னையில் இருக்கக்கூடிய KN நேருவுக்கு தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்கிறாங்க. KN நேரு அவர்கள் அவருக்கு தெரிந்த திருச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான போலீஸ் ஆபீசர்ஸ் மூலமாக ராமஜெயம் எங்க இருக்காங்க கண்டுபிடிக்கக்கூடிய வேலையில ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்கும் போதுதான் ராமஜெயத்துடைய மனைவி லதாவுக்கு விபரீத செய்தி வருகிறது. அதாவது திருச்சி புறநகர் பகுதியில் காவிரி வடகரை ஆற்று பகுதியில் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு ராமஜெயத்துடைய சடலம் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் லதாக்கு வருது. இந்த தகவல் சென்னையில் இருக்கக்கூடிய KN நேருவுக்கு போன உடனே KN நேரு பதறி அடிச்சுக்கிட்டு திருச்சிக்கு வர்றாங்க. அதாவது அரசியல்ல மிக முக்கியமான நபர், திமுகவுடைய முகம், திருச்சியில எதையும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியவர் KN நேரு. அவருடைய தம்பியும் மிகப்பெரிய அளவில் அரசியல்லையும் சரி பிசினஸ்லையும் சரி திருச்சியில கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இப்படியான சூழ்நிலையிலையும் ராமஜெயத்தை மர்ம நபர்கள் கடத்தி சென்று கொடூரமான முறையில் சிதைச்சு கொலை செய்திருக்காங்க அப்படின்னா இதன் பின்னணியில மிக முக்கியமான காரணங்கள் இருக்கும். இதன் பின்னணியில ஈடுபட்டவர்கள் மிக முக்கியமான திமிங்கலங்கள், முதலைகளாக இருப்பார்கள்.